கால் ரொம்ப சுடுது. ஒரு செருப்பு வாங்கி தர முடியுமா தம்பி? ரொம்ப நன்றி தம்பி. நீ குடும்பத்தோட சப்ளைக்கு ஆளுங்க வரல. என்னப்பா கடைசி நேரத்துல எப்படி சொல்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோரில் ஒரு ப்ரொமோ போட்டிருக்காங்க, பார்ப்போமா? என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் சொல்லியிருந்தார்ல, நீ வந்து இந்த பணத்தில் ஒரு ரூபா கூட நீயும் செலவழிக்கக்கூடாது, வீட்டுக்கும் செலவழிக்கக்கூடாது, இந்த பணத்தை ஃபுல்லாக செலவழிச்சிட்டு தான் வரணும் நல்லதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. அதே மாதிரி செந்தில் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரை கூப்பிட்டுக்கிட்டு போய் அந்த காசை அவங்க மாமனார்கிட்ட இருந்து வாங்கி, நான் கூட நினச்சேன் மாமனார் ஏமாற்றிடுவார், அதுக்கு ஒரு ப்ரொமோ போடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அவங்க மாமனார் ஏமாத்தலை போல், அவங்க மாமனார் கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் ஒரு தாத்தா போகிறாரு. அவர் சாப்பிட்றது கூட ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த தாத்தாவை கூப்பிட்டு அந்த தாத்தா கையில் அந்த 500 கொடுக்குறாரு. அந்த 500 கொடுத்தோன்னே அந்த தாத்தா அவ்வளோ ஒரு சந்தோஷம் தாங்க முடியல. தம்பி, நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும், உங்களுக்கு எந்த கஷ்டமுமே வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்கிறாரு. அப்புறம் ஒரு பொண்ணு வந்து படிக்க முடியாமல் காசு இல்லாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்குது. அதுக்கும் கொண்டு போய் காசை கொடுக்குறாரு. காசை கொடுத்தோன்னே அந்த பொண்ணு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, காலில் விழுந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுது. அப்போ கதிர் சொல்கிறான், இங்கே பாருங்கண்ணே, அப்பா சொன்னது உனக்கு இப்போ புரியுதா? நீ வந்து லஞ்சம் வாங்கையில் இருந்த பயத்துக்கும் இப்போ ஒருத்தவங்களுக்கு 10 ரூபா கொடுத்ததுக்கப்புறம் உனக்குள்ளே வர சந்தோஷத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா? அப்போ 10 ரூபானாலும் அடுத்தவங்கள்ட்ட இருந்து எடுக்கிறது பெரிய விஷயமே இல்லை. அந்த 10 ரூபாவை அடுத்தவங்களுக்கு கொடுத்து அடுத்தவங்க சந்தோஷப்படுறாங்க பார்த்தியா, அந்த சந்தோஷமே நமக்கு பெருவிதமானதுனே அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறான். ஆமாடா கதிர், கரெக்டு தாண்டா, நான் தாண்டா கதிர் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்கிறாரு. சொல்லி முடித்தோடனே பார்த்தீங்களா, வீட்டுக்கு வந்து, அப்பா நான் செஞ்சது ஃபுல்லாக தப்புதாப்பா, என்னை மன்னிச்சுக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி செந்தில் அவங்க அப்பா காலில் விழுகிறாரு. விழுந்தோடனே அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, நீ லஞ்சம் வாங்கினதுல நான் கூட அதிகமாக பாதிக்கலை, நம்ம உன்னோட ஒய்ஃப் தான் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. அதனால நீ அந்த பொண்ணை வந்து திருப்திப்படுத்து, மனசு சந்தோஷப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதோட நாடகம் முடிஞ்சிருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா இருக்க கற்றுக்கணும் அப்படின்ற நாடகத்தில் ப்ரொமோ போட்டிருக்காங்க. நம்ம பாண்டியன் ஸ்டோர் பார்த்துக்கிட்டே இதையும் பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வந்து தனியாக ஒரு கேட்ரிங் ஆர்டர் எடுத்து அதை சரிவர செய்யணும்னு நினச்சி முருகன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு கூட அவங்க அப்பா கூட வந்து யாரும் துணைக்கி போகக்கூடாது, அவன் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ கூட எல்லோரும் போகிற மாதிரி போயிட்டு முருகனுக்கு தான் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, மெஸ்ஸுக்கும் இங்கே வந்து எல்லாமே செஞ்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு மேலும் மேலும் கஷ்டம்தான் வருதே ஒழிய ஒரு நல்லது கூட நடக்க மாட்டுது. கேட்ரிங் ஆர்டர் வந்து அந்த சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கையில் எல்லா சாப்பாடும் செஞ்சாச்சு. கூட்டு பொரியல் என்ன ஆகிப்போச்சுன்னா டேஸ்ட்டே வரல. அப்போ கூட முருகன் நினைக்கிறான், என்னடா அம்மா வைக்கிற டேஸ்ட் வரலையேன்னு. அப்போ தச்சையில் பார்த்தா அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண, ஏம்மா நீ கூட்டு பொரியல் வைப்பேல, அதில் எனக்கு டேஸ்ட்டே வரலம்மா அப்படின்னு சொல்லி முருகன் கேட்குறாரு. அப்போ அதுக்குரிய அதை டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, அப்பா மொத சமைச்ச கரண்டியை கொடுத்துருக்கேன்டா முருகா, அதை வச்சு சம்மடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, திரும்பியும் ட்விஸ்ட்டு தான். என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, சப்ளைக்கு வர வேண்டியவங்க வரல. இப்போ என்ன பண்ணேன்னு தெரியலை. அவருக்கு லவ் ஜோடி போட்டிருக்காங்கல்ல, அந்த பொண்ணு தாங்க ஒரு 5 பேர்த்த கூப்பிட்டுக்கிட்டு சப்ளைக்கு வர மாதிரி காட்டுறாங்க. அவங்க வந்தோடனே என்ன ஆகுதுன்னா, சும்மாவே இவங்க 2 பேர்த்துக்குள்ளே கொஞ்சம் மோதல் இருக்கா, அதனால திரும்ப அந்த மோதலையே ஒரு காதலை இன்ட்ரெஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. இப்போ சப்ளை நடந்துக்கிட்டு இருக்கு. 2 பேருமே இங்கிட்டு அங்கிட்டும் போய்கிட்டு இருக்கையில் சாம்பாரை கொட்டி 2 பேரும் மோதிக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இவர் சாம்பார் கொண்டுட்டு போகிறனால அந்த பொண்ணு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ சாம்பார்னு சொல்லி நக்கல் பண்ணுது. நக்கல் பண்ணோன்னு இவன் குமார்னால நம்ம முருகனால் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா சப்ளைக்கு அவர் தானே கூப்பிட்ருக்காரு. திரும்ப நம்ம பாட்டுக்கு ஏதாவது சொல்லி இந்த பொண்ணுங்க ஃபுல்லாக போயிடுச்சுன்னா நமக்கு சாப்பாடு நின்று போயிடும், நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த கேட்ரிங்கில் ஆர்டர் இல்லையா அப்படின்னு சொல்லி முருகன் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் நல்லபடியாக இந்த கேட்ரிங் ஆர்டரை முருகன் முடிச்சிடுறான்.